ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பர்த்டே செலிப்ரேஷன் தான் பார்க்க போறோம். யாருக்கு பிறந்த நாள்? எனக்கு செவ்வாய்க்கிழமை காலையில் அண்ணன் மகா 2வது பொண்ணுக்கு பிறந்த நாள். 9 முடிஞ்சு 10 பிறக்குது. அவங்களுக்கு இன்றைக்கி பிறந்த நாள். இவ்வளோ அலப்பறன்னு பாருங்களேன். என்னைய மாதிரியே பேசுதான் எங்கள் அண்ணன் மகா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு நக்கல் பண்ணி பேசி வீடியோ அனுப்பிக்கிட்டே இருக்கும். எனக்கு இதுதான் வேலை இந்த பிள்ளைக்கு. இந்த பிள்ளை மேலே தனி ஒரு பாசம் என்னன்னு தெரில. நல்லா சுட்டித்தனம் பண்ணிக்கிட்டு நல்லாயிருக்கும். இந்த பிறந்த நாளுக்கு கேக்கு வெட்டும்போது இந்த பட்டாசு மாதிரி வெடிப்பாங்க இல்லையா, அது வெடிக்கிறதுக்கு நாங்களும் மாற்றி மாற்றி திருக்கவே முடியல. ஐயோ என்னாச்சு ஏதாச்சுன்னு நாங்களும் இது பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஒன்றுமே இதாகலை. அப்புறம் ஒரு வழியாக பக்கத்தில் இருக்கவங்கள கூப்பிட்டு திருக்கி உடச்சிட்டோம். அது கேக்லேயே கொஞ்சம் பாதி விழுந்துருச்சு. அப்புறம் வேகமாக என்ன பண்ண சொல்லிவிட்டு மறுபடியும் ஒருக்கா உடச்சாங்க. அப்புறம் நாங்கள் கலர் பேப்பரெல்லாம் கேக்லேயே பட்டுருச்சு. அப்புறம் வேகமாக இன்னொருக்கா என்ன செய்யணும், ஒரு அட்டையை வச்சு மூடி வச்சுட்டு அப்புறம் மறுபடியும் இன்னொன்று உடச்சோம். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அவள் பிறந்த நாளுக்கு அவள் கூட இருக்கிற மாதிரி எங்களுக்கு அமைஞ்சிக்கிச்சு. அதனால் ரொம்ப சந்தோஷம். எல்லா செல்வமும் பெற்று வளமோட வாழ நானும் வாழ்த்துறேன். நீங்களும் எல்லோரும் பெரிய ஆள் எல்லாம் வாழ்த்துங்க. இதே மாதிரி இப்போயும் அவள் ஹாப்பியாக இருக்கணும். இதுதான் எனக்கு வேணும். அன்னை மகா பெரியவ பிறந்திருந்தபோது கூட நான் முத கையில் வாங்கலை. 2வது பொண்ணு பிறந்தபோது தான் நான் கூட இருந்து நான் கையில் வாங்கினதுனால எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். இன்னும் தெரியல, அவன் மேலே ஒரு தனி பாசம். அப்புறம் கேக் வெட்டிட்டு எல்லோரும் ராவி விட்டுட்டு விளாண்டுட்டு இருந்தாங்க. நாங்களும் ஜூம் பண்ணி காட்டிக்கிட்டு இருந்தோம். அவன் மறுபடியும் நக்கல் பண்ணிக்கிட்டு இருந்தா, ஹாய் ஃப்ரெண்ட்ஸுன்னு. நான் கிஃப்ட் எதுவும் வாங்கலையா, நம்ம ஊர்லேருந்து பால் வாங்கிட்டு வந்து அதை கொடுத்துட்டேன். பை ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.